1962ஆம் ஆண்டு தேர்தல் சமயத்தில் திமுகவினர் அன்றைய முதல்வர் காமராஜரை மரியாதை குறைவாக விமர்சித்து வந்தனர். ஆனால் எம்ஜிஆர் காமராஜரை விமர்சிக்க மறுத்தார். ஒருமுறை தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கும்மிடிப்பூண்டி போன பொழுது ரயில்வே கேட் போடப்பட்டு இருந்தது. அப்பொழுது எம்ஜிஆர் காருக்கு முன்னே ஒரு கருப்பு நிற கார் நின்று கொண்டு இருந்தது. காமராஜர் ஐயா கார் மாதிரி தெரியுதே, சபாபதி போய் பார்த்து விட்டு வா என்றார். அவரும் பார்த்து விட்டு வந்து ஆமாம் என்று சொல்ல எம்ஜிஆர் தன் காரை விட்டு இறங்கி போய் காமராஜருக்கு வணக்கம் சொன்னார். காமராஜர் கீழே இறங்க நினைக்க மக்கள் திலகம் தடுத்து விட்டார். அப்பொழுது காமராஜர் முதல்வர், ஐயா செக்யூரிட்டி இல்லாம தனியா இறங்காதீங்க என்றார். மக்களை தனியா சந்திக்க போறோம், என்னை யார் என்ன செஞ்சிட போறாங்க, எதுக்கு செக்யூரிட்டி என்றார் காமராஜர். பின் சிறிது நேரம் பேசிவிட்டு ரயில் போனதும் இருவரும் புறப்பட்டனர். எம்ஜிஆர் உதவியாளரை பார்த்து, அடுத்த படத்திற்கு கதை கிடைத்து விட்டது. ஒரு நாட்டுக்கு உண்மையான அரசன் யாருன்னா கத்தி இல்லாம பாதுகாப்பு இல்லாம யார் மக்கள் மத்தியில பவனி வர்றானோ அவன்தான் என்றார். அப்படி உருவான படம்தான் அரச கட்டளை.